நேரத்தில் தேர்தல் நகைச்சுவை, தேர்தல் ஜோக்ஸ் பார்க்கலாம் வாருங்கள். வேலுமணி கேட்குறார், என்னங்க ஏற்பாடு பிரமாதமாக இருக்கிறது, என்ன பிறந்த நாள் கொண்டாட்டமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிஜேபிக்கு நாம் ஒதுக்கின தொகுதியில் அவங்க 1 2 ஜெயித்தாலே ஜாஸ்தி. அண்ணாமலைக்கு சீட்டே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? இப்போவே தேர்தலில் ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு தான் இந்த கொண்டாட்டம். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ராசாவை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா கனிமொழி கள்ளக்காதலா ராசா, 2G வழக்கு சம்பந்தமாக நீங்கள் பேசி வெளியான ஆடியோவில் என்னை பற்றியும் டிஎம்கே பற்றியும் கண்டபடி பேசியிருக்கீங்களே, இதுதான் உங்கள் உண்மையான கருத்தா அப்படி என்று கவலையோடு கேட்கிறார். அதுக்கு ராசா தயங்கிட்டே, என்ன தலைவரே நீங்களும் தப்பாக நினைக்கிறீங்களே, 2G வழக்கின் சம்பந்தமாக நான் எப்போவாவது உண்மை பேசியிருக்கேனா? இது மட்டும் எப்படி உண்மையாயிடும்? சும்மா தலைவரே, அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. திமுக ஆட்சியில் மதக்கலவரமோ ஜாதி கலவரமோ நடந்தது உண்டா? ஸ்டாலின் அவர்கள் கூறுகிறார், திராவிட மாடல் ஆட்சியில் 8000 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கலாம், பட்டப்பகலில் 10,000 படுகொலைகள் நடந்திருக்கலாம், ஏன் கணக்கற்ற கஞ்சா போதை குற்றச்சாட்டுகள் கூட நடந்திருக்கலாம். ஆனால் நான் நெஞ்சு நிமிர்த்தி கம்பீரத்தோடு கேட்கிறேன், ஜாதி கலவரமோ மதக்கலவரமோ நடந்தது உண்டா? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்மை கலாச்சாரம் இருக்கு. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்மை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. 2 நிமிஷத்தில் எங்கள் அப்பாவோட டோட்டல் இமேஜையும் டேமேஜே ஆக்கிட்டீங்களே பிரேமலதா. 5 வருட ஆட்சியில் எங்கள் அப்பா என்ன பண்ணினார்? பாலியல் குற்றம், கஞ்சாக்கு அடிமையாக்கினார் அனைவரையும். இதுதானே ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் கலாச்சாரம் இருக்கு. உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர். அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு.